நீண்ட இழுபறிக்கு பிறகு டெல்லியின் புதிய முதல்வரை பாஜக அறிவித்துள்ளது. முதன்முறை எம்எல்ஏவான ரேகா குப்தா முதல்வராக சட்டப்பேரவைக்குள் நுழைய இருக்கிறார். டெல்லி சட்டப்பேரவைக்கு கடந்த 5ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டு 8ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. 11 ஆண்டுகால ஆம் ஆத்மி ஆட்சிக்கு முடிவு கட்டி 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் அரியணையை கைப்பற்றியது பாஜக. ஆனால் 10 நாட்களுக்கு மேலாகியும் முதல்வர் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்காமலேயே இருந்தது. இந்நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதல்வராக ரேகா குப்தா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஷாலிமர் பாக் தொகுதியில் போட்டியிட்டு முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக ரேகா குப்தா தேர்வாகியிருந்தார். ஹரியானா மாநிலத்தில் பிறந்த அவர் 2007ஆம் ஆண்டு டெல்லி மாநகராட்சியில் பொறுப்பு வகித்த அனுபவம் கொண்டவர். டெல்லியின் 4வது பெண் முதல்வராகும் ரேகா குப்தா முதன்முறை எம்எல்ஏவாகிய போதே முதல்வராக பொறுப்பேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல டெல்லி துணை முதலமைச்சராக பர்வேஷ் வர்மா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்தவர். RSS பின்புலம் கொண்ட பர்வேஷ் வர்மா முன்னாள் முதலமைச்சர் சாகிப் சிங் வர்மாவின் மகன் ஆவார். இந்நிலையில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நாளை மதியம் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. முதல்வர் ரேகா குப்தாவுடன் 6 அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என கூறப்படுகிறது.